தற்போது மாண்புமிகு அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் திரு RS ராஜகண்ணப்பன் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்கள். தற்போது மாண்புமிகு அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் திரு RS ராஜகண்ணப்பன் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்கள். Token of respect to our Honorable Prime Minister, statue of Mahakavi Thiruvalluvar in Ponnadai. May I request everyone to kindly stand for the national anthem and then Tamil Thai Vaalthu. தேசிய கீதம் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்தும் இசைக்கப்படவிருக்கின்றன. In Ponnadai. May I request everyone to kindly stand for the national anthem and then Tamil Thai Vaalthu. தேசிய கீதம் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்தும் இசைக்கப்படவிருக்கின்றன. சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா நர்மதா சிஞ்சால ஜலதி தரங்காரத பாக்ய சுப நாமே ஜாலே சிங்கவ சுப ஆஷிஷ மாலே गाहे रव जय गाथा विंध्य जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता तव जय हे जय हे तव शुभ जय 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 जनगण मंगल नायक जय हे भारत भाग्य कण्डिल मडंद केळोळि தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் திரையுதலும் தரித்தனரும் திலகமுமே சீராரும் வதனப்பிரக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தெக்கணமும் மதிசிறந்த புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே We now request Dr. L. Murugan, Honorable Union Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, to kindly deliver the welcome address. भारत माता की We now request भारत Dr. माता L. की Murugan, Honorable Union Minister of State for भारत Information and माता की Broadcasting and Parliamentary Affairs, to जय kindly श्री deliver the राम welcome address. जय श्री राम வரலாற்று சிறப்புமிக்க இந்த அருமையான நிகழ்ச்சியில நமக்கு வழிகாட்ட வருகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் ஜெய் ஸ்ரீராம் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அருமையான மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு RN ரவிஜி அவர்களே, மாண்புமிகு ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மோடிஜி அவர்களே, அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ஒலிபரப்புத்துறை நவாஸ் கனி அவர்களே, திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மர் அவர்களே, தமிழக நிதியமைச்சர் திரு பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற மாண்புமிகு தலைவர் திரு அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு நவாஸ் பெரியார் அவர்களே, இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை சார்ந்த திரு தர்ம அதிகாரிகள், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள்
மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் அவர்களை நிகழ்ச்சியில வருக வருக என வரவேற்பதோடு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய ராமநவமி அன்று அதிகாரிகள் ராமநவமி அன்று ராமர் எதே பாதையில் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில உங்கள் அனைவரும் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வரவேற்பதோடு வரலாற்று சிறப்புமிக்க மாண்புமிகு பிரதமர் அவருடைய வருகை அவர்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில தமிழகத்திற்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு அவருடைய ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில ராமருக்கு முதல் முறையாக வருகை செய்து வைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்றைக்கு ஜனவரி ராமநவமி அன்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருதை அங்கு ஸ்ரீலங்காவில் பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமருக்கு அவர்கள் தமிழக மக்கள் சார்பில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்புமிக்க மனமார்ந்த ரயில் பாதையை அந்த ரயில் பாலத்தை வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை தொடங்கி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். ராமேஸ்வரத்தில் ரயிலை நமக்கு தொடங்கி வைக்கிறார்கள். அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்கள். இன்றைக்கு அதே போல ஆண்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. ரயிலை தமிழ் அன்னை, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழரை போற்றுவது, தமிழை பாராட்டுவது, காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், தமிழகத்திற்கு திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி to address the August gathering. Honorable Prime Minister Nandri, sir. Thiru Narendra Modi Now I avargale, request Honorable Governor Minister Thiru of Railways, R. N. Ravi Information avargale, Broadcasting, Honorable Minister Electronics and Thiru Information L. Murugan Technology, avargale, Thiru Ashwini Vaishnav Honorable ji, Minister to address the Thiru August Thangam Ten Arasu avargale, Thiru Raja Kannappan avargale, Honorable Members of Parliament and Assembly avargale, my dear Tamil brothers and sisters, vanakkam, eppadi irukkinga? Honorable Minister Thiru L. Murugan avargale, I welcome you all to this historic day. Romba nalla naal avargale, Thiru Raja Kannappan. Today is a very auspicious day. Members of Parliament and Assembly, every Tamil will feel connected brothers and sisters. It's the day of vanakkam, eppadi irukkinga? It's the day when a Prime Minister Thiru Modi avargale has dedicated a new Pamban Bridge to the nation. It is a day which will remain in our memory for more than 100 years. Nuru Varsham. It's the day of Ramanavami. Pamban Bridge is an engineering marvel. Thiru Modi avargale first vertical sea bridge in our country to the nation. The world's best technology to Tamil Nadu. Pamban Bridge is also a pearl of Tamil culture. Muttu. Pamban Bridge is of Tamil culture, pearl of Tamil culture. It's a milestone in our dream for becoming a developed nation, Vikasit Bharat. Our Prime Minister Narendra Modi ji avargale understands the aspirations of Tamil Nadu. Muttu. He respects the rich and ancient culture of Tamil Nadu and the classical Tamil language. Our dream for becoming a before Modi ji became Prime Minister, the government Prime Minister Narendra Modi ji avargale understands the aspirations of Tamil Nadu.
Modi ji came to power in 2014. He doubled it of Tamil Nadu, made it 4 times, and now he is giving 7 times. 6,600 crore rupees. Was giving only 800. That's why we are able to do so much work in Tamil Nadu. Small amount. 77 came to power in 2014. He doubled it. Own Rameswaram made it 4 times. Station will become and now he is giving 7 times. Connected with the heritage of Rameswaram. And this year, by December, we are able the work will be completed in Tamil Nadu. We are constructed many new lines, many new trains have been started. Our own Honorable Prime Minister has given sufficient funds. Very beautiful. The state government of Tamil Nadu, the heritage of help in land acquisition. And this year, Modi ji has allocated 8 Vande Bharat trains to Tamil Nadu. We are proud. Very new lines. These trains are also started. Manufactured in Tamil Nadu, in Perambur. Funds. Now I request and today our leader has connected Rameswaram with Modi ji